அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அறிஞர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, தமிழ் ஆனந்த யோக உலக சமாதான பிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது வணக்கம். உங்கள் அத்துணை பேரையுமே நான் வேதாத்ரி மகரிஷி அவர்களாகவே பார்க்கின்றேன். உங்கள் அத்துணை பேரையும் வணங்குகின்றேன். உங்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க, என்னுடைய பிறந்த நாளை ஒரு தனி நபர் புகழாக அன்னைக்கு பாடக்கூடாது. இந்த ஹீரோ வொர்ஷிப்பு அவருக்கு பிடிக்காது. அதனால தனி நபரை புகழ்ந்து பேசாம இந்த தத்துவத்தை அந்த நாளிலே உலகத்துக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதே தான் இப்போது திரு நன்மணி சார் அவர்களும் வலியுறுத்தினாங்க. இருந்தாலும் ஆரம்பத்திலிருந்து அந்த அவருடைய பிறந்த நாளின் போது நான் ஆழியருக்கு போக மாட்டேன். கரூர் அறிவித்திருக்கோயில்ல ஏதாவது ஒரு மன்றத்துல நான் பேசுவேன். அப்ப இத சொன்னதை சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். மகிழ்ச்சியோட முரண்பட்டாலும் சரி, இல்ல நண்பனி சாரோட முரண்பட்டாலும் சரி, நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் உங்களை பத்தி மட்டும் தான் நான் பேசுவேன்னு சொல்லுவேன். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, 365 நாளும் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு நாள் உங்களை பற்றி மட்டும்தான் பேசுவேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுவேங்க. அதனால அவரை பத்தி நான் பேச போறேன். இந்த பேச போறது அப்படின்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதுவும் இந்த நாளில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. என்னை விட அதிகமான அனுபவங்கள் உங்கள் அத்துணை பேருக்குமே இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதான் வித்தியாசம், அவ்வளவுதான். என்னோட அதிகமான அனுபவங்கள், அதிகமான உயிர்கலப்பு, இன்னும் உள்ளுக்குள்ளார இயக்கம், இன்னும் வேதாத்திரியம் உலகம் முழுதும் செல்ல வேண்டும் அப்படிங்கிற இயக்கம் உங்களை அத்துணை பேருக்குமே என்னை விட அதிகமாக இருக்கும். ஆனால் எனக்கு இன்று வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதனால முழுமையாக மௌனத்தை பத்தி தான் நான் பேச போறேன். ஒவ்வொரு வருடமும் இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒரு மாத காலம் மௌனம் இருப்பார்கள். அந்த மௌன காலகட்டத்திலே சூக்குவமாக பல்வேறு விஷயங்கள் உலகத்திலே நடைபெறும். அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா அற்புதமான மாற்றம்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணுமே கண்டுக்க மாட்டாரு. ரொம்ப அழட்டிக்கவே மாட்டாரு, சர்வ சாதாரணமா.
ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க இருப்பாங்க. 1987 இருந்து 1986 ஆகஸ்ட் 19 நான் இந்த தியானம் கத்துக்கிட்டேன். 87 ஜனவரி ஆசிரியர் பயிற்சி. அப்ப ஆசிரியர் பயிற்சி போகும்போது அவர் மௌனம் முடித்தாரு. அங்க மௌனம் முடித்த விதமும், அங்க இருந்த மக்களும், அவரு அதை ஸ்டார்ட் பண்ண விதமும் என்னை அறியாமலே என்னுடைய மாற்றத்தை ஏற்படுத்தி அவர் மேல ஒரு மாபெரும் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு விட்டது. அதன் காரணமாக அப்பவே முடிவு பண்ணேன். அடுத்த வருடத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் மௌனத்துக்கு வந்துடணும் அப்படின்னு. 87 டிசம்பர்ல இருந்து 2000 வரை கடைசி 15 நாட்கள் அவரோடு மௌனம் இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எளிமையும், அதாவது அது மட்டும் இல்ல, அவருக்கு அவருக்கு எந்த தொந்தரவும் இல்லாம ரொம்ப ரெஸ்டா இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு வாரமும் காலையில 10 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலையில 10 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரை மௌனம் இருப்பார். எதுக்குன்னா அவருக்கு மௌனம்லாம் தேவையில்லை, ஒரு ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா பர்மனண்டா தெரிஞ்சிடும், எங்க இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் 10 to 5 செவ்வாய் அவர் மௌனம் இருப்பாரு. அவர் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அவருக்கு மௌனமே தேவையில்லை. அப்புறம் எதுக்காக மௌனம் இருக்கிறாருன்னா, நான் மௌனம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் இருக்கிறாரு. ஏன்னா அவர் இருந்தாதான் நாம இருப்போம். ஏன்னா அவர் எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரிதான் நம்ம அனைத்திலும் முயற்சி செய்வோம். அதன் காரணமாக அவர் மௌனம் இருக்கின்றார். மௌனமே தேவை கிடையாது. என்னுடைய வாழ்க்கையிலே இதுவரை சும்மா சாதாரணமாக, வெகு சாதாரணமாக இது மாதிரி நடக்கணும் அப்படின்னு ஆசை இல்லாம கூட சாதாரணமாக ஒரு எண்ணம் நினைத்தாலே போதும், அது எக்கச்சக்கமா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சம்பவங்களை மகரிஷி அவங்க நிறைவேற்றி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு முறையும் எனக்கு ஆச்சரியமா இருக்கும், இவருக்கு எப்படி தெரியுது? அப்படியே தெரிஞ்சாலும் பரவாயில்ல, எதற்காக என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு நான் நினைத்து பார்க்கும்போது, அந்த பார்த்த நாள்ல இருந்து இப்போது இந்த நிமிடம் வர அவர் மேல எனக்கு மென்மேலும் வியப்பு ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது. இன்னைக்கு இது பற்றி பேசுவருடைய நோக்கம் என்னவென்றால், அனைவரிடத்திலே அது இருக்கின்றது. அனைவருமே அவராகத்தான் திகழ்கின்றீர்கள். அந்த அனுபவமும் அந்த உயிர் கலப்பும் அப்படியே இன்னைக்கு அப்படியே உள்ளுக்கு அப்படியே கிளறணும். அப்படியே ஒண்ணு சொன்னோம்னா அந்த நீங்கள் அனுபவித்த அந்த அனுபவம்லாம் அப்படியே அப்படியே பளிச்சுன்னு ஞாபகம் ஒரு செகண்ட்ல வேற லெவலுக்கு போயிடணும். அந்த மாதிரி போகக்கூடிய ஆற்றல் அவரிடத்தில் இருக்கின்றது. அதற்காகத்தான் இன்றைக்கு அவரை பத்தி பேசணும். 364 பேசிட்டு இருக்கேன். அந்த நவம்பர் டிசம்பர் மாதம் அந்த பனியும், அடிக்கடி பெய்யக்கூடிய மழையும், அங்க இருக்கிற சூழ்நிலையும், அங்க இருக்கிற ஒரு மோன நிலையும், அவருடைய ஒரு இருப்பு உணர்வு, அங்க இருக்கிறாருன்னா ஒரு இருப்பு உணர்வு இருக்குது பாத்தீங்களா? அப்படியே அந்த உணர்வை அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்கும்போது இப்ப நினைச்சு பேசலாம். அப்ப இதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியல. பேசுறது கூட தெரியாது. பேச கூட தெரியாதுன்னா அதை அத புகழ்ந்து கூட பேச தேவை. ஏன்னா அந்த மாதிரி சர்வ சாதாரணமான நடந்த நிகழ்வுகள்.
நீங்க எவ்வளோ படிக்கலாம், 1000 புத்தகம் படிக்கலாம், லட்சக்கணக்கான புத்தகங்கள் படிக்கலாம், எந்த பல்கலைக்கழகத்திலையும் நீங்க போய் படிக்கலாம். ஆனால் அந்த மௌனத்துல அந்த உயிர்க்கு இழப்பு பெற்று எல்லாரும் மௌனமா இருக்கும்போது அந்த நிலையில பார்க்கும்போது தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இவ்வளவு நேரம் போதும் முடிஞ்சிச்சுங்க. எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுங்க. இவ்வளவுலாம் கஷ்டப்பட பேச தேவையில்லை, கேட்க தேவையில்லை, படிக்க தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை. தானாக அப்படியே வந்து எப்படி அப்படி மைண்ட் டு மைண்ட் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். எவ்வளவு நேரங்க? அரை வினாடியில வேலையே முடிஞ்சுதுங்க. இது என்ன நிலை தெரியுங்களா அது? அரை வினாடி போதுங்க. பேசுனா கூட புரியாது. வார்த்தைய தேடணும், சொன்ன வார்த்தைய அப்படியே புரிஞ்சுக்கணும். வேற மாதிரி இல்லாம என்ன கருத்தோடு சொன்னாங்களோ அத புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த இடத்திலே அவர் என்ன உணர்ந்தாரோ அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாருன்னா அது முடிஞ்சதுங்க. அந்த அன்பையும் கருணையும் நினைந்து நினைந்து என்னுடைய வாழ்நாள் முழுமைக்கு நான் மகிழலாம். வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஞானம் கூட எனக்கு தேவையில்லை. எதுவுமே எனக்கு தேவையில்லை. இதுவே போதுமானது. அந்த மாதிரி அப்படியே அந்த அரை வினாடியில் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மெத்தட். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக்ல கூட பேசணும். என்ன டாபிக்னா பரிபாஷை அப்படிங்கிற தலைப்புல கூட ஒரு நாளைக்கு பேசணுங்க. அந்த இதுல பேசும்போது என்னென்னலாம் வருதுன்னு பார்ப்பதற்கே நான் விரும்புகின்றேன். ஏன்னா அந்த குருவிடத்திலும் சீரிடத்திலும் ஏற்படக்கூடிய அந்த பரிபாஷை நேரடியா பேசவே தேவையில்லை, நேரா போய் பார்க்கவே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லைங்க. அதாவது 100 பேர் இல்ல, 1000 பேர் இல்ல, லட்சம் பேர் கூட இல்ல, கோடிக்கணக்கான பேருக்கும் அத்துணை பேருக்கும் அட் எ டைம் ஆன்சர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷிக்கு இருக்கு. யாருமே கண்டே பிடிக்க முடியாது. கண்டே பிடிக்க முடியாது. எப்படிங்க? எவ்வளவு பேருங்க, எவ்வளவு பேரு நீங்க பாருங்க. கோடிக்கணக்கான பேரு ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அழைத்து கொண்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அத்துணை பேருடைய எண்ணங்களும் வந்து அப்படியே மூளையில தாக்கும். அத்துணை பேர், கோடிக்கணக்கான பேருங்க. அத்தனை பேரும் ஒரு சேர ஏங்கி நினைத்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நினைக்கிறாங்கன்னா அங்க போய் மூளையில தாக்கும் போது அதன் காரணமா பாதிக்காம அப்படியே மோன நிலையிலிருந்து சுத்த வெளியிலிருந்து எப்படி சுத்த வெளி ஆடாமல் அசையாமல் அப்படியே தான் அசையாமல் இருந்து கொண்டு அத்தனையும் ஆட்டி படைக்கின்றதோ அதே போல அப்படியே அந்த மாடியில உட்கார்ந்துக்கிட்டு ஆடாம அசையாம இருந்த எத்தனை பேர் கொடுத்தாலும் அப்படியே அதன் காரணமாக நிலை குலையாமல் ஆனா அத்துணை பேருக்குமே ஆன்சர் பண்ணக்கூடியது. வான்காந்தத்திலே ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டால் போதும், யாரெல்லாம் எங்கெல்லாம் என்னை நினைக்கின்றார்களோ அவருடைய துன்பம் தீரட்டும் அப்படின்னு ஒரு முறை அங்க ஒரு ஸ்டாண்டிங் இனிஷியேஷன் கொடுத்துட்டாருன்னா முடிஞ்சிச்சு. டக்கு 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 அத்தானா பேருக்கும் போதும். ஒரே ஒரு நாளாவது இத பற்றியோ தன்னை பற்றியோ தனக்கு கிடைத்த அனுபவத்தை பற்றியோ தான் இந்த மாதிரி செய்திருக்கிறோம், எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க, எத்தனையோ தீர்த்து இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் வாயை விட்டு பேசுனது கிடையாது. எப்படி இயற்கை இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றதோ அதே போல அப்படியே குழந்தை மாதிரி கண்களை பாருங்க. இப்ப கூட நீங்க பழைய படங்கள்லாம் எடுத்து பாருங்க. இப்ப இதுக்கு முன்னால இந்த ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்களா, என்ன விதவிதமா இந்த கண்ணை பாருங்க, ஒரு குழந்தை மாதிரி ஒண்ணுமே தெரியாது மாதிரி. நீங்க மௌனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா கரெக்டா 5 மணிக்கு அந்த கேட்ல பெல் அடிக்கும். கரெக்டா அங்க கேசட் போடுவாங்க. துரியாதே தவம் அதுக்கு முன்னால வந்து உட்கார்ந்துருப்பாரு. அப்படியே கை காமிப்பாரு. அந்த கேசட் வந்து போடுவாங்க. அதுக்கு முன்பாக அத்துணை பேருமே ஏக்கத்தோடு அப்படியே அமர்ந்திருப்பாங்க. பின் டிராப் சைலண்ட். அப்படியே நடந்து வந்து அந்த இது மேல
ஏறி உட்கார்ந்துட்டு அப்படியே சைட்ல திரும்பி நீங்க பார்த்தீங்கன்னா, அ அங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ, அவ்வளவு பேருமே ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அப்படியே பாத்ரூம் வந்து கடைசி வர அப்படி பார்த்து முடிச்சுட்டு, ஆனா வந்தோனே அப்புறம் ஒரு 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 செகண்ட் அப்படியே கண்கள மூடிட்டு, அப்படியே வரிசையா அத்துணை பேரையும் பார்த்துட்டு, அப்புறமே கை காமிப்பாரு. அப்புறம் வந்து கேசட் போடுவாங்க. இந்த பார்வை இருக்கு பார்த்தீங்களா? அதுல கோடானு கோடி விஷயங்கள் இருக்கு. அத்தனையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருவாரு. அப்படியே கண்கள மூடி தியானம் அது நடக்கிறதுக்குள்ளார, ம் எப்படி அவருடைய பிறந்த நாளின் போது அவர புகழ்ந்து பேசாம தத்துவத்த கொண்டு போன்னு அவரு சொன்னார்ல. அந்த மாரி மௌனத்துல நான் என்ன பண்ணுவேன், வீடெல்லாம் எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணியிருக்கணும். ஆனா, அவரு வந்து அந்த இடத்துல தியானமே பண்ண மாட்டார். ஏற்கனவே தியானம் நல்லா செய்து வைத்திருக்கணும். அப்படியே அத அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுவே அவர முடிச்சுட்டு அப்படியே ஒரு வலம் வருவார் பாருங்க. ஒரு வாக்கிங் வருவார் பாருங்க. அப்படியே அவரையும் பார்த்து அந்த மலை முகட்டையெல்லாம் பார்த்தா, எந்த நேரத்துல எப்போது இங்க வந்தாலும் இந்த நினைவு அப்படியே இருக்கணும். அந்த மலை முகட்டை பார்க்கும்போது கூட அந்த மௌன நிலை நினைவுக்கு வரணும்னு அப்போதே நான் நினைத்து வைத்திருப்பேன். மகரிஷி அவங்க வந்து பேசும்போது சொல்லுவாங்க, இன்று இந்த நாள் ரொம்ப நல்ல நாள். எப்பவுமே அவரு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாருன்னா, இந்த உலகத்துல அவதரித்த எத்தனையோ ஞானியர்கள், சித்தர்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் நினைத்து அவருடைய அறிவோடு நம்முடைய அறிவை இணைத்துக் கொள்வோம்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம, இந்த நிகழ்வு நிறைவு செய்யும்போது சொல்லுவாரு, இந்த நிகழ்வு நாம் எப்போது நினைத்தாலும் நமக்கு இனிமையே தரட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த மாதிரி ஒரு இனிமை. ஒரு முறை மதியம் ஒரு 12 மணி இருக்குங்க. நானும் இன்னொருத்தரும் வெளிய போயிட்டு குளிச்சுட்டு வரோம். வெளிய போய் குளிச்சுட்டு மவுனத்துல தான் போயிட்டு குளிச்சுட்டு வரோம். அந்த கேட்டுக்கு வரப்போறோம். அப்போ வந்து பெல் அடிச்சுச்சு. எல்லாரும் மதியம் வந்து எல்லாரும் லஞ்சுக்கு போறாங்க. அந்த ஏரியாவுல ஆள் அரவமே இல்ல. கேட்டுக்கு வந்தோனே நினைத்தேன், நான்லாம் சங்கல்பம்லாம் நிஜமா நடக்குன்னா அன்னைக்கு சும்மா சாதாரணமாக இந்த கேட்ல இருந்து அந்த அறிவித்துறை ஏறதுக்கு முன்னால ஒரு படி இருக்குது பார்த்தீங்களா? படி ஏறி தான் நம்ம தங்கி இருக்கிற இடத்துக்கு போகணும். அப்போது அந்த ஹால் மட்டும் தான். அப்ப இது வந்து அறிவித்திருக்கோயில் கட்டணத்துக்கு பிறகு நடந்தது. அந்த அந்த பெரிய ஹால்லாம் ஆடிட்டோரியம் இல்லைங்க. அது மாரி வரும்போது கேட்ல வந்து நினைத்தேன், இப்போது அந்த இடத்துக்கு போறதுக்குள்ளார ஆ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வெளியே வந்து அந்த பால்கனியில நின்று பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு நினைத்தேன். அங்க கேட்ல இருந்து ஸ்டெப் போட்டு இங்க வரத்துக்குள்ளார அப்படியே கதவ திறந்து வெளிய வந்து பால்கனில நின்னு பார்க்குறாருங்க. நாங்க 2 பேரும் அப்படியே ஓரமா நின்னு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு, அவர் போனதுக்கு பிறகு தான் நாங்க போனோம். சாதாரணமா நினைச்சது. எப்படி இது வந்து எக்கச்சக்கமா சொல்லிட்டு போவாங்க. வார்த்தை தான் வந்து கிடைக்காது. இதனுடைய நோக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு எதிர்காலத்துல உலகத்துல ஒரு மாபெரும் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் ஞானி. ஆரவாரம் இல்லாம, ஆர்ப்பாட்டம் இல்லாம, தனி மனிதனுக்கு என்னென்னவோ வந்து குடுத்திருக்கிறாரு.
அப்படியே அந்த மௌனத்துல உட்கார்ந்து அப்படியே பார்த்துட்டு கண்களை மூடி பார்த்துட்டு அதுக்குள்ள நடந்த நிகழ்வுலாம் அங்க அந்த அருள் அலை இருக்கு பாத்தீங்களா, உடல்ல ஊடுருவும் போது ஃபேன் இருக்குதுன்னா ஃபேன் காத்து எப்படி நம்முடைய உடல்ல பட்டா எப்படி அந்த காத்தை நாம ஃபீல் பண்றோமோ அதே போல அவருடைய அந்த அலை அப்படியே ஃபேன் படுற ஃபேன் காத்து படுற மாதிரியே அவருடைய உடம்புல வரக்கூடிய அலை உடம்புல வந்து ஃபீல் பண்ணலாம். அவர் 5 மணிக்கு வர்றாருன்னா 3:30 மணிக்கு 3 மணிக்கு திறப்பாங்க அதை. அப்படியே நான் அப்படியே வந்து உட்கார்ந்துருது. அந்த 3 மணிலிருந்து ஆரம்பிச்சா அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே அப்படியே கனகனன்னு அப்படியே நெருப்பு மாதிரி அப்படியே உடம்பு முழுதும் நெருப்பு மாதிரி கொதிக்கும். இப்ப கூட என் உடம்பு அந்த மாதிரி அப்படியே கொதிச்சிட்டு இருக்கு உடம்பு. அது என்ன தெரியுங்களா? அதை நினைக்கும் போதே அந்த குண்டலினி சக்தி மேல எழும்பிடுதுங்க. அதன் காரணமா உடம்புல பயங்கரமான சூடாயிடும். ஆக்சுவலா காய்ச்சல் வந்தா எப்படி சூடு இருக்குமோ அந்த மாதிரி உணர்வு ஏற்படும். இப்போது எனக்கு அது மாதிரி இருக்கு. அதுல இருந்து அவங்க தவம் முடிச்சு அவரு சுத்தி வந்துட்டு அப்படியே மாடிப்படி ஏறி போனது பிறகு பார்த்தா அப்போதான் அந்த ஹீட்டே குறைச்சி அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. சூப்பமாக எங்கும் நிறைந்திருக்கின்ற அவர் இப்ப நான் பேசி இருக்கும்போது கூட பேசிக்கொண்டு இருக்கும் போது கூட உங்களுடைய உயிர்ல கலந்து என்னென்னமோ வேலை பண்ணிட்டு இருப்பாரு. உங்களுக்கே கூட தெரியாது. எதிர்காலத்துல கூட தெரியறதுக்கு சான்ஸ் இல்ல. அந்த மாதிரி ஒரு இதுங்க. இது வந்து சொல்ல முடியாதுங்க. எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுங்களா? ஒரே நோக்கம் அறிவுல முழுமை பெறணும். இந்த உலக மக்கள் அத்துணை பேரும் அறிவுல முழுமை பெறணும். அத்துணை மக்களும் பிரம்ம ஞானம் பெறணும். இதுதான். வேற அங்க ஒண்ணுமே கிடையாது. சில இது அது சொன்னாதான் நம்பிக்கை வரும். அதனாலதான் பேச வேண்டியிருக்கு. என்ன பண்றது? உங்க வழியில தான் போய் ஆகணும். இன்றைக்கு கூட காலையில ஆழியர்ல நடந்த முழு நிகழ்வையும் நான் பார்த்தேன். அதுல தமிழ் அறிவு மணியன் வந்து பேசினவர். இதுதான் அவருடைய வேதாத்திரி மகரிஷியோட இதுதான் அற்புதமானது. அதுல அவர் பேசினாரு, என்னுடைய 25வது திருமண நாளின் போது அங்கு வந்திருந்தேன். 1 மணி நேரம் மகரிஷியோடு பேசிட்டு இருந்தேன். மகரிஷி கேட்டாரு, இந்த ஆசனங்கள்லாம் சரிங்களான்னு கேட்டாரு. ஆமா, நான் ஸ்கூல் காலேஜ் வந்து நான் ஆசனங்கள்லாம் சிறப்பா செய்து கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, அதெல்லாம் ஓகே, குறிப்பிட்ட வயதுக்கு மேல கடுமையான ஆசனங்கள்லாம் செய்யக்கூடாது. இந்த உலக சமுதாய சேவா சங்கத்துல மிக எளிமையான உடற்பயிற்சி இருக்கின்றது. அதை முறையா கற்றுக்கொண்டு அதை செய்யுங்க, போதுமானது. என்ன சொன்னார் தெரியுங்களா அவர்கிட்ட? நீங்கள் இங்கே தங்கியிருந்து இன்னும் ஒரு 5 நாட்கள் இந்த பயிற்சியை எடுத்துக் கொண்டீர்கள் என்றால், வார்த்தையை பாருங்க, இந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நான் மகிழ்ச்சி அடைவேன். எடுத்துக்கங்கன்னு சொல்லல, கண்டிப்பா எடுத்துக்கன்னு சொல்லல. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நான் மகிழ்ச்சி அடைவேன்னா ஒரு தனி நபர்கிட்ட எப்படி பேசுறார் பாருங்க. அது எனக்கு ரொம்ப நெகிழ்வா இருந்தது. இப்படிதான் ஒவ்வொரு இடத்துல அந்த முன்னாள் சிபிஐ டைரக்டர் ஒரு கார்த்திகேயன் வந்திருந்தாரு. அப்போது எனக்கு நினைவு வந்தது, ஃபர்ஸ்ட் மகரிஷியுடைய பிறந்த நாள் வருட நாமல்ல, ஃபர்ஸ்ட் அப்பதான் வராரு. பெரிய ஒரு அளவிலே பந்தல் போட்டு ஏற்பாடு பண்ணாங்க. அப்பதான் சொன்னாரு மகரிஷி, இனிமே இத்தோட முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆடம்பரமான பிறந்த நாள் வேண்டாம்.
அவர் ஊர்லயே கொண்டாடுங்க அப்படின்னு அந்த தான் கடைசியா இந்த மாதிரி வெறும் அளவில் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நாள் அவர் வந்தாரு. அவர் மனைவியும் அவங்களும் போய் மேடையிலேயே ப்ரோக்ராம் முடிஞ்சு எல்லாரும் அங்கே பேசியிருந்தாங்க. மகரிஷி மட்டும் அங்கே போகாம வாங்க போலான்னு கூப்பிட்டாங்க. அப்போ கூட அவர் போகாம அவர்கிட்ட இருந்து அவர்கிட்டயும் அவர் மனைவிகிட்டையும் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் அப்படிதான் அவர் அங்க வராரு. அன்னைக்கே அவர்கிட்ட பேசினாரு. இது மாதிரி எத்தனை தனி மனிதர்கள் தெரியுங்களா? ஒரு தனி மனிதனுக்கு என்ன மதிப்பு தெரியுங்களா? எப்படி மதிப்பு கொடுக்குற அதை கத்துக்கிடுங்க. யாரா இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதனுக்கு அந்த கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு என்ன கிரேட், அவர் எப்படியாப்பட்டவரு. ஒரு முறை இந்த 5 நாள் பயிற்சி எப்ப நாங்க போயிருந்தோம். அப்ப ஏதோ ஒண்ணு சொல்லணும். அது முடிச்ச உடனே அது ஏதோ ஒரு புத்தகமோ ஒரு சீட்டோ வந்து கொண்டு வரணும். அப்ப அவரு சொல்றாரு, ஏற்கனவே சொல்லி வச்சுட்டாரு. அப்ப அவருடைய உதவியாளர் பழனிசாமி இருந்தார். அவர் சொன்னார், பழனிசாமி அத கொண்டு வர முடியுமா? ஏங்க கொண்டு போனா கொண்டு வந்துட்டு போறாங்க. கொண்டு வர முடியுமா? என்ன வார்த்தை, என்ன இனிமை. யாரா இருந்தாலும், எப்போது இருந்தாலும் பிறருடைய மனதை வந்து துளி கூட புண்படுத்தாம அந்த சொல்லக்கூடிய விதம். இது மாதிரி எத்தனையோ பேரிடத்துல அந்த தனி மனிதரிடத்துல வந்து அந்த அந்த பழகக்கூடிய விதம் அப்படின்னு. கரூர்ல வந்து பால்கோவா ரொம்ப ஃபேமஸ். ஆகியர்ல மகிழ்ச்சி இருக்கிறாங்க. அப்ப கூட பொன்னம்பலம் ஐயான்னு இருந்தார் ஊருக்கரையில. இப்போது அவர் இல்லை. அவரும் மிக எளிமையானவர். அவர் வந்து பொன்னம்பலம் கிட்ட சொல்றாரு, கரூர்ல இருந்து மீனாட்சி அம்மா அப்படிங்கிறவங்க எனக்கு பால்கோவா பிடிக்கும் அப்படின்னு இன்னைக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு 1 ஹவர் கழிச்சு அந்த மாதிரி போறாங்க. இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லிட்டு போனா, எனக்கு இப்பெல்லாம் என்னென்ன நினைவு வருதோ அதெல்லாம் சொல்றேன். இன்னும் பர்டிகுலர் எல்லாம் பேசணுங்கிறது கிடையாது. என்னென்ன நினைவுக்கு வருது அதை வந்து சொல்றேன். ஏன் கேட்டீங்கன்னா, இந்த கேட்ட காரணத்தினாலே அந்த உயிர் கலப்பு என்ன சொல்ல வந்தேன்னா, அவர் இல்லை என்றாலும் அங்கே இல்லை என்றாலும் நம்மை பார்க்கக்கூடிய ஆற்றல், உணரக்கூடிய ஆற்றல், அந்த கொடுக்கக்கூடிய ஆற்றல், நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஆற்றல், மனம் தளராத அந்த ஏக்கம், அந்த உலக அமைதி, உலக சமாதானம் என்பதை எப்படி கொண்டு போவது, எந்த விதத்துல கொண்டு போவது, யார் மூலமா கொண்டு போவது அப்படின்னு இப்போதும் பார்த்து கொண்டிருக்கின்றார். எங்க ஆளுங்க கிடைக்க தேடிக் கொண்டிருக்கின்றார். நாமளும் அவரை போய் அவரை புகழ்பாடி அவரை தேடிக்கிட்டு இருக்கிறோமோ, கொஞ்சம் கொஞ்சம் லேசா நினைத்தா போதுங்க, அவரு ரெடியா இருக்காரு. நாமெல்லாம் எத்தனை பேரு என்ன ஏங்கினாலும் சரி, அத்துணை ஏக்கத்தையும் சேர்த்து வைத்து ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கின்றார். யாரு எங்க வருவாங்க அப்படி அந்த அருளை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். அது வீண் போவதே கிடையாதுங்க. இதெல்லாம் மேடை பேச்சு கிடையாது. இது கனவு கிடையாது, கற்பனை கிடையாது. அது அத்துணையுமே நடக்க போகுதுங்க ஒரு காலத்துல, எதிர்காலத்துல. சாதாரணமானது கிடையாது. மாபெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது.
திருக்கோயில் கட்டுவதற்கு முன்பாக நடந்த மௌனத்துல, அப்ப இந்த வள்ளலார் குடியில தான் அருள் தந்தை தங்கி இருப்பாரு. அப்போ என்ன அந்த கட்டுறதுக்கு முன்னாலே காலையில ஒரு 10 மணிக்கு ஒரு தடவை மௌனத்துக்கு தவத்துக்கு வருவாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு தடவை வருவார். அறிவித்திருக்கோயில் கட்டினதுக்கு பிறகு வந்ததெல்லாம் சாயந்தரம் மட்டும் வருவாரு. அப்ப 2 வேளையும் வருவாரு. ஒரு தடவை முடிச்சுட்டு எல்லாம் உட்காந்துருப்பாங்க. இவரு ஒரு 2 பேர் மட்டும் அப்படியே அந்த அப்ப பேஸ் மட்டும் போட்டிருந்தாங்க அறிவித்திருக்கோயில். அது அப்படியே ஒரு வளம் எப்படி வேலை நடக்குன்னு பார்த்துட்டு அங்க போவாங்க. நானும் இன்னொருத்தரும் அவர் கூடவே போவோம். யாருமே வரமாட்டாங்க. யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. யார் வந்தாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஆனா யாரும் வரதில்ல. அவரோட உதவியாளரோட நானும் இன்னொருத்தர் போவோம். கூடவே போயிட்டு வாசல் அவரு மகரிஷி உள்ள போயிட்டு திரும்பி பார்த்துட்டு எங்க பார்த்துட்டு திரும்ப அவர் போவார். என்னென்ன திட்டங்கள், என்னென்ன இயக்கம், எத்தனையோ விதமான திட்டங்கள் இருக்குங்க. அந்த உலக அமைதி வரணும்னா என்னென்னலாம் செய்யணும், எக்கச்சக்கமா திட்டங்கள் போட்டு அதை அப்படியே செயல்படுத்தி கொண்டே இருப்பார். என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து கொண்டே இருப்பார். இந்த பரிபாஷை, அந்த சிக்னல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு தடவை அந்த மௌனம் இருக்கும்போது அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹால் மட்டும்தான். கதவுலாம் கிடையாதுங்க. வெறும் ஓப்பனா இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா காத்தோட்டம் வேணுங்கிறதுக்காக. இந்த சைட்ல கூட சுவர் கிடையாது. அங்கெல்லாம் பழுதாதான் தோன்றும். நல்லா குளிரும். ஒரு முறை எழுந்து அவர் அந்த அந்த வள்ளலார் குடில் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிஜமாவே உங்களுக்கு நான் பேசுறது, நான் நினைக்கிறது உங்களுக்கே தெரியுதுன்னா, இப்ப எனக்கு ஏதாவது ஒரு விதமாக எனக்கு சிக்னல் நீங்க கொடுக்கணும். எப்படி கொடுப்பீங்களோ தெரியாது. ஆனா அந்த சிக்னல் எனக்கு புரியணும். என்ன விஷயம் தெரியுங்களா? இயற்கை எல்லா இடத்துலயும் கொட்டி கிடக்குது. எல்லா நேரத்திலையும் பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அத்துணை பேருக்குமே தியானம் பண்ணாலும் சரி, தியானம் பண்ணாட்டும் சரி, எந்த ஆன்மீக வாய்ப்பா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, அத்துணை பேருக்குமே இயற்கை ஓப்பனாக சிக்னல் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. யாருக்கு புரியுதோ அவங்க தான் எப்படி வேணாலும் சிக்னல் கொடுக்கலாம். ஆனா எனக்கு புரியுற மாதிரி உங்க சிக்னல் இருக்கணும். நான் அப்ப நைட்டு 1:30, 2 மணிக்கு இங்க நிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஏக்கத்திற்கு உண்மையாகவே மதிப்பு இருக்கின்றது என்றால் சிக்னல் கொடுக்கணும். ஆனா அந்த சிக்னல் எனக்கு புரியணும். நீங்க எத்தனை விதமான 1000 பேருக்கு 1000 விதமான சிக்னல் கொடுப்பீங்க. ஆனா எனக்கு புரியுற மாதிரி சிக்னல் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நின்று இருந்தேன். ஒரு 10 நிமிடத்துக்குள்ளாக பார்த்தேன்னா அவர் தங்கி இருக்கிற ரூம்ல ஒரு பாத்ரூம் போறாரு. ஒரு லைட் போட்டார். பயங்கரமான சந்தோஷம். இதுதான் சிக்னல். லைட் ஆஃப் போயிட்டாரு. ஆனா அது பாத்ரூம், அது லைட்டுங்கிறது எப்படி தெரியும்? இதுதாங்க இயற்கை. பார்த்தீங்கன்னா அது கூர்ந்து 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 நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம்னா ஒரே ஒரு நிகழ்ச்சியின் மூலமான கோடானு கோடி கொத்து நிகழ்ச்சிகளை இயற்கை நடத்தும். அந்த மாதிரி போனா அடுத்த நாள் அவர் இல்ல. அதாவது அந்த மௌனம் முடிச்சுட்டு அடுத்த நாளே மகரிஷி வெளியூர் போயிட்டாங்க. ஆனா நான் அங்க தங்கியிருந்தேன். அப்ப தற்செயலா அங்க போறப்ப அங்க ரொம்ப நாளா மேனேஜரா சுப்பிரமணியங்கிற விழுந்தாரு. அவரு உள்ள கூட்டு காமிச்சாரு. இதாங்க தங்கி இருக்கிறது, இதாங்க பாத்ரூம் காமிச்சாரு. அது ஏன் அது தெரியலன்னா எனக்கு தெரியவே தெரியாது அந்த இடம். அத அடுத்த நாள் சொல்ல வச்சு அந்த சிக்னலை கன்ஃபார்ம் பண்ண வச்சது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி. இப்போது கூட எங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் என்னமோ நடந்து கொண்டு இருக்கின்றதுங்க. ஏக்காச்சக்கமா நடந்து கொண்டு இருக்கின்றது. தயவு செய்து நம்முடைய அறிவை கொண்டு பிடிக்க முடியாதுங்க. அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. ஆலோசனை பண்றோம், சிந்தனை பண்றோம். இது நான் முடிவு பண்றோம்.
ஆனா இதுக்கு அடங்காம அதுக்கு மேல அவருடைய ஆற்றல் இருக்கிறது. கண்டே பிடிக்க முடியாது. நம்முடைய அறிவை கொண்டு கண்டுபிடிக்க முடியாது. ஆகாயத்துல பறவையின் காலடி தடத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதே போல ஞானியனுடைய உள்ளத்தை அறிய முடியாது. என்ன ஆற்றல்! எப்படியான்ற ஆற்றலுங்க! அப்படியே ஒவ்வொன்னு ஒரு இன்ச்சு பை இன்ச்சா அந்த மௌனத்துல தான். இது கூட எனக்கு தெரியாதுங்க. இப்படிலாம் பேசுறேன்னா, இது கூட எனக்கு தெரியாது. யாருமே தேவையில்ல. பேரு கூட தேவையில்ல. ஊரு கூட தேவையில்ல. உலகம் முழுவதும் இந்த பூமியில எந்த உருண்டையில, எந்த பகுதியில இருந்தாலும் பேரு தேவையில்ல. அங்க இருக்கிற ஒரு ஆன்மா, அங்க உள்ளுக்கு ஒரு ஜீவன் இந்த மாதிரி இதற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றது, தன்னை அறிந்து கொள்ள வேண்டுங்கிற ஆர்வத்தோடு இருக்குதுன்னா, இவருடைய கனெக்ஷன் குடுத்துட்டோம்னா, அவரு உலக சமுதாய சேவா சங்கத்தையும் இவருடைய தத்துவம் கூட தெரிய தேவையில்லை. வேற மாரி அவருக்கு வொர்க் பண்ண ஆரம்பிச்சுருங்க. தத்துவமே தேவையில்லைங்க. இவருடைய தத்துவம், இவருடைய தியானம் ஒன்று கூட தேவை கிடையாது. இந்த ஏங்கின காரணத்தினாலே இங்க கூடிய ஆற்றல் போயிட்டு அவரு அறியாமையே வேற லெவல்ல அவரு போயிட்டு இருப்பாரு. அருள் தந்தை வழியை காட்டிய வழியிலே தன்னை அறியாமலே பிறருக்கு துன்பம் கொடுக்காம பிற துன்பத்தை போக்கக்கூடிய அளவிலே இயல்பாகவே அவருக்கு என்ன நடந்துன்னு தெரியாம நடந்துகிட்டு இருப்பாருங்க. இந்த மாதிரி மாபெரும் ஆற்றல் அவரிடத்தில் இருக்குது. திரும்பவும் சொல்றேன், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். செமையா என்ஜாய் பண்ணிருக்கேன், ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கேன். எப்படின்னா, அதாவது அந்த அந்த அதாவது மனோகரன் அப்படிங்கிற மூலையில எக்கச்சக்கமா தயார் பண்ணி எக்கச்சக்கமா கொடுத்து வச்சிருக்காரு. எப்ப அந்த 1987 இருந்து 2000 வரை என்னென்னலாம் கொடுத்தாரு ஒண்ணு கூட தெரியல. எதுவுமே புரியல. ஆனா சைலண்டா அப்படியே கொடுத்து முடிச்சாரு. ஒரு நாள் அடிச்ச அடியில அப்படியே பிளாஷ்பேக் அடிச்சுல மின்னல் மாதிரி அடிச்சதுலாம் தெரிஞ்சு அட்டாட்டாடா என்ன ஒரு சாதாரணமான மிக மிக சாதாரணமான ஒரு மனோகரனுக்கு இந்த மாதிரி அதை கொடுத்து வச்சு அதை அப்படியே தெரிய வைக்கணுமா கொடுத்துருது அந்த சிக்னல் சிக்னல் இயற்கை கொடுத்து கொண்டே இருக்கிறது அந்த சிக்னல் என்னதுக்காக கொடுக்கணும் புரியணும் போட்டு குழப்பவே கூடாது. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணா அது முடியாது. அப்படியே விட்டுறணும். அப்படியே பழிச்சு அடிக்கும். அப்ப அந்த ஒரு நாள் அந்த 13 இந்த 13 வருடமா கொடுத்ததுல என்ன மாதிரி கொடுத்துருக்காருன்னு அப்படியே தகச்சு போய் ஒண்ணுமே செய்ய முடியாம கொஞ்ச நேரம் கதறி அழுது என்ன கருணை என்ன அன்பு ஒண்ணுமே இல்லைங்க. ஒண்ணுமே இல்லை. நான் எதுக்காக இப்படி எப்படி எப்படி புரிய வைக்கிறது எப்படி கொண்டு போறது எப்படிங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்குது. ஏதோ 4 தெரிஞ்சாவே சொல்லிட்டு அப்படி மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படிங்க அந்த மாதிரி அந்த மௌனத்துல அப்படி எழுந்து போவாரு பாருங்க. அங்க உட்கார்ந்து பார்த்தா சும்மா பார்த்தீங்கன்னா, அந்த இது நடக்கும்போது இந்த பரிபாஷையில நடக்கிற போது, அங்க எத்தனை பேர் உட்கார்ந்தாங்க. அது ஒரு சில குறிப்பிட்ட பேருக்கு அப்படியே அங்க போயிருக்கும். முடிச்சு பார்த்தா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடந்து போவாரு. பார்த்தா இந்த எந்த சைடு எந்த ஒரு ஆளு எப்படிங்க கொடுத்தாருன்னு அப்புறம் முடிச்ச உடனே ஆர்வமா பார்ப்பேன். யாருக்கு இப்படி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு திரும்பி பார்ப்பேன். அந்த மாதிரி கொடுப்பாரு. ஆனா யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. நான் சொல்ல முடியாது. இது பாருங்க என்ஜாய் பண்ணவங்க எல்லாம் வெளியில சொல்ல முடியாமலோ ஒரு சான்ஸ் கிடைக்காம கூட இருக்கலாம். ஏன்னா அவ்வளவுங்க. எப்படிங்க ஒண்ணுமே தெரியாம இருக்கிறது. அவர்கிட்ட பேச தேவையில்லைங்க. அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு என்ன இருக்குது? என்னன்னு போய் பேசுறது? தன் அனுபவத்தை பேசுறதா? என்ன பேசுறது?
என்ன பேசினாலுமே நம்ம உள்ள ஒண்ணு வச்சு வெளியில பேசுறதுனால அது தெரிஞ்சு போயிடும். என்ன நோக்கத்துக்காக பேசுறோம் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சு போயிடும். போய் பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப சிரிப்பா வரும். தேவையில்லைங்க. என்னங்க பேசுறதுக்கு இருக்குது? ஏதாவது புரிய வைக்கணுமா? உங்களை பத்தி சொல்லணுமா? ஏதாவது ஒண்ணுமா? யார பத்தி ஏதாவது சொல்லணுமா? ஏங்க எல்லாமே தெரிஞ்சு போச்சுங்க. அவர்கிட்ட போய் என்னங்க பேசிட்டு இருக்கிறது? அந்த மோன நிலை போதுங்க. அப்படி கொடுக்க முடியுங்க அதுல. இந்த ஏக்கத்தை நான் முழுமையா உணர்றேங்க. எந்த ஏக்கம்? 24 மணி நேரமும் 24 ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கினா அவருக்கு போதுங்க. ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 22 மணி நேரம் என்னங்க வேலை? உலக மக்களுக்கு எப்படி கொண்டு போவது? இவரு ஏக்கம் எப்பங்க 35வதுல அறிவிலே முழுமை பெற்று விட்டார். வள்ளலாருடைய கருணையின் காரணமாக முழுமை பெற்றுட்டாரு. அந்த 5 வருடங்கள் வெயிட் பண்றாரு. எப்படி இந்த குண்டலினி யோகத்தை எளிமுறைப்படுத்துவது, எப்படி உலகம் முழுவதும் கொண்டு போகுதுன்னு 5 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு பிறகுதான் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்ப ஆரம்பித்த ஏக்கம் அந்த அந்த 96 வயது வரை. நிமிடமும் அந்த அந்த மக்களுக்கு கொடுக்கணும், போய் சேரணும் அப்படிங்கிற அந்த அந்த ஏக்கத்தை நான் வந்து ரொம்ப நான் என்ஜாய் பண்ணிருக்கிறேன். ரொம்ப நான் வந்து அந்த ஏக்க உணர்வை ஏக்க உணர்வுனா நான் என்ஜாய் பண்ணு சொல்ல எனக்கு என் அறிவு தெரியும்னு சொல்ல முடியாது. அப்படி அவருடைய ஏக்கத்தை அப்படியே என்கிட்ட திணிச்சிருக்கிறாரு அப்படியே. அதனாலதான் தெரியுது. நம்மளால அறிவை கொண்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு திணிச்சு காரணத்தினால அது புரியுது. என்ன இயக்கம் ஏங்க வந்தோமா சாப்பிட்டோமா நம்ம வேலை முடிஞ்சிச்சு போயிட்டோமான்னு இல்லாம அத்துணை பேருக்கு கிடைக்குன்னா என்ன மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கணுங்க? ஏங்க அந்த ஏக்கம்லாம் இப்படிதாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதாவது 1992 திருச்சியிலிருந்து ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. வர சனி ஞாயிறு திருச்சியில கியாபி விஸ்வநாதன் ஸ்கூல்ல நீங்க வந்து ஒரு அகத்தாய்வு எடுக்கணும் அப்படின்னு. முதுநிலை அகத்தாய்வு எடுக்கணும். ஏங்க அதெல்லாம் வந்து பேராசிரியர் தான் எடுக்கணும், நான் எடுக்க முடியாதுன்னு. இல்லைங்க உங்க பேரு வந்து அன்புலியில வந்திருக்குதுங்க, அதனாலதான் கூப்பிட்டேன்னாரு. எனக்கே தெரியாது. அன்னைக்கு சைக்கிள் எடுத்துட்டு பக்கத்துல ஒரு இதுக்கு ஹோட்டலுக்கு சாப்பிட போற சைக்கிள்ல போயிட்டு இருக்கேன். இது மாதிரி வர சனி ஞாயிறு வந்து அகத்தாய்வு நடத்த போறேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க தாங்க மகிழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அப்படியே வண்டியில போகும்போது அப்படியே தலையிலிருந்து கால் வர அப்படியே சார்ஜ் ஆகுது. முடிஞ்சு போச்சு நினைத்த மாத்திரத்திலேயே. திருவாரூர் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி எடுத்து நிஜமாவே இது நடந்ததுங்க. திருவாரூர் இல்ல கும்பகோணத்துல ஒரு பிரம்மஞான பயிற்சி. அந்த பிரம்மஞான பயிற்சியில 3 நாள் பிரம்மஞான பயிற்சி ஞாயிற்றுக்கிழமை வந்து மதியம் முடிய போகின்றது. அப்ப என்ன பண்ணாங்க, மகரிஷி உட்கார்ந்துருப்பாங்க சேர்ல. அன்னைக்கு வந்திருக்கிற பேராசிரியர் எல்லாத்தையும் மேடையில உட்கார வச்சுட்டாங்க. மகரிஷி ஒவ்வொரு முறை ஒரு தலைப்பு ஏற்கனவே பிரிண்ட் பண்ணிட்டாங்க, நோட்டீஸே கொடுத்துட்டாங்க எத்தனை மணிக்கு எந்த மாதிரி தலைப்புல பேசணும்ட்டு. அதுல என்ன பண்ணிட்டாங்க, அந்த அவர் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 5 கூட பேராசிரியர் பேசணும் அதை பத்தி. அதுக்கு பிறகு மகரிஷி பேசுவாங்க. மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு அவர் பேசுறதுக்கு முன்னாடி டாபிக்கு ஏன்டா சொல்லிட்டாங்க, நீங்க ஒரு 5 நிமிடம் இதை பேசினா அதுக்கப்புறம் மகரிஷி அவங்க பேசுவாங்கன்னு.
அப்ப நான் நினைச்சேன், மகரிஷி எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க தான் பேசணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டேனா, அங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணாங்க, இப்போது மனோகரன் பேசுவார்னு. நான் இந்த மாதிரி சொன்னேன்னா என்ன தெரியுங்களா, இது அனௌன்ஸ் பண்ண உடனே டைரக்டா மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படிங்க, எனக்கு எதுவும் பேசுறாரு, நீங்க தான் பேசணும்னு சொன்னா உடனே வந்து எனக்கு சான்ஸ் கொடுக்காம நேரடியா அவரே பேச ஆரம்பிச்சுட்டாருங்க. அனௌன்ஸ் பண்ண பார்க்காம அது முடிஞ்ச உடனே இவரே ஆரம்பிச்சிட்டாரு. பொருத்தம்னா இதான் பொருத்தம், எனக்கு எதுவுமே பேச தெரியாது, நீங்களே பேசுங்கன்னா அவரே பேசிட்டாரு. அப்புறமா அன்னைக்கு சொன்னாங்க, அன்னைக்கு சாயந்தரம் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது, அதனால உங்களுக்கு சான்ஸ் கிடையாது, இல்லாம போயிடுச்சு, மகரிஷியே பேசிட்டாரு நீங்க பேசுறதுக்கு பதிலா, அதனால இன்னைக்கு சாயந்தரம் வந்து பொது கூட்டத்துக்கு முன்பாக நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அறிமுக உரை, அதாவது ஒரு 5 நிமிடம் பேசுங்க, அப்புறம் மகரிஷி பேசுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த கூட்டத்துல அன்னைக்கு சாயந்தரம் எனக்கு அதுக்காக இந்த இதுல கிடைக்காதனால அந்த சான்ஸ் அங்க வந்து கொடுத்தாங்க. ஆச்சரியமா இருக்கு. இதை விட யாருமே அந்த மாதிரி உலகத்துல யாருமே இந்த மாதிரி துல்லியமா, குருவை தவிர இந்த மாதிரி துல்லியமாக உணர்ந்து கொண்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது எனக்கு இப்ப கூட ஆச்சரியமா தான் இருக்குது. என்ன நம்மளாம் ஒரு சாதாரண ஆளு, எதுவுமே நமக்கு கிடையாது, எதுக்கு இந்த மாதிரி வந்து கிடைத்தது அப்படின்னு இப்போதும் ஆச்சரியப்பட்டு கொண்டு இருக்கின்றேன். ஆழியார் அறிவித்திருக்கோயில் திறப்பு விழா பிப்ரவரி 8, 1990ங்க. அதாவது நாமக்கல்னு ஒருத்தர் வந்தாருங்க. சும்மா வந்து அறிவித்திருக்கோயில் கேள்வி விட பாக்குறதுக்கு வந்தாரு. ஆனா என்ன பண்ணிட்டாருங்க, கடைசி 15 நாள் அங்கேயே இருந்தாரு. சும்மா பார்த்து நைட்டு ரிட்டர்ன் ஆகலாம்ங்கிறவரு என்ன பண்ணாரு தெரியல, அவர் பாட்டுக்கு வந்து அங்க 15 டேஸ் அப்படியே அந்த அறிவித்திருக்கோயில் அந்த கட்டடப்பு நினைவுக்கு அவர் பாட்டு எக்கச்சக்கமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். எனக்கு என்னன்னே தெரியலங்க, என்ன நடந்தது எனக்கு தெரியல, அவர் பாட்டு செய்யறேங்கிற. இதே மாதிரிதாங்க எக்கச்சக்கமா வந்து இருக்கிறாங்க, அவங்களை அறியாமையே செய்து கொண்டு இருக்கின்றார். அதுக்கு 2 நாள் முன்பாகவே, சிறப்பு விழாவுக்கு 2 நாளுக்கு முன்னாலே நாங்க போயிட்டேன். 8ஆம் தேதி திறப்பு விழா, 7ஆம் தேதி நைட் ஃபுல்லா நான் தூங்கவே இல்லைங்க. பாத்தீங்கன்னா இரவு உணவுலாம் அந்த வள்ளலார் குடில் மாரிசிமனை தங்கியிருப்பார் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரிதான் வந்து அங்கேயே வந்து தோசை எல்லாம் அங்கேயே வந்து கிச்சன் மாதிரி வச்சு அங்கேயே சுட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து மகரிஷி அவங்க வந்து பொள்ளாச்சியில வந்து தங்கியிருந்தாங்க. சேர்ல வந்து நான் நின்றுட்டு இருந்தேன். அந்த எப்பவுமே அந்த இயற்கை அந்த இது பண்றதுக்கு முன்னால ஒரு ஒரு சில விதமான ஒரு சிக்னல் வந்து கொடுக்குங்க. இதுக்கு அதுக்கு முன்பாக ஒண்ணு சொல்லிடுறேங்க. இந்த மாதிரி அந்த மௌனம் வந்து கிடைக்குங்க. மௌனம் கலைஞ்சிரும். மௌனம் கிடைக்கிறதுனா கலையிறதுனா என்ன? அது வார்த்தையில சொல்ல முடியாது. நமக்கே தெரியும் அந்த மௌன நிலை கிடைச்சிருச்சுன்னு. மௌன நிலை என்பது, அது மௌனம் என்பது எண்ணம் எண்ணம் மறைந்த போது மௌனமாகவும், மௌனம் திரிந்த போது எண்ணமாகவும் மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ வந்து அந்த எண்ணம் மறைந்த அந்த நிலைக்கும் அது திரிந்து எப்போ என்னமோ வரும் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து சொல்ல முடியாதுங்க. ஆனா அதுக்கு முன்னால ஒரு சிக்னல், ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, அந்த மாதிரி சூழ்ந்து அழுத்தம் ஆடுற மாதிரி இங்க ஏதோ ஒண்ணு நடக்கும். நான் பலமுறை முறை ஏமாந்திருக்கேன். அதாவது என்னவென்றால், அந்த நிலை வந்து வரும்போது, அந்த இன்னும் ஒரு செகண்ட் தான் இருக்கும். செகண்ட் கூட இல்ல, அரை செகண்ட் தான் இருக்கும். அந்த நேரத்துல, ஆஹா! இன்று இப்போதும் கிடைத்து விட்டது அப்படின்னு நான் மகிழ்ச்சி அடைந்தேன்னா, அது அப்படியே கட் ஆகி முடிஞ்சு போச்சு. அதனால மௌனத்தை பொறுத்தவரை இப்போதான் ரொம்ப அது நல்லா புரியுது. எந்த உணர்வுகளையும் எதிர்த்து போராடக்கூடாது. எல்லாமே அப்படியே ஆறு போல ஓட விடணும். ஆக கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைத்த உடனே அது கட் ஆயிடுச்சுங்க. பல முறை அது கட் ஆயிருக்கு. அதே போல கிடைத்தது பிறகு ஆஹா கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டாலும் அது கட் ஆயிருக்கு. 2மே இல்லாம அப்படியே சைலண்டா அப்படியே இருந்தா அது பாட்டுக்கு இறங்கிக்கிட்டே இருக்குங்க.
அந்த ஆறு போல ஓட விடுவது என்பது அப்போது எனக்கு புரியல. இப்போதுதான் புரியுது. அந்த இடத்துல எதுவுமே செய்யாம, நான் தியானமும் பண்ணாம, தத்துவனையும் பண்ணாம, உடற்பயிற்சி கூட செய்யாம அப்படியே இருப்பேன். அது பாட்டுக்கு இறங்கிக்கிட்டே இருக்கும். அந்த ஆறு போல் ஓடவிட்ட அந்த வேவ் லென்த் திரும்ப புரிந்ததுக்கு பிறகு அந்த வேவ் லென்த் பார்த்தா ஏற்கனவே இந்த மாதிரி வேவ் லென்த் அனுபவிச்சிருக்கேன்னு பார்க்கும்போது அப்படியே வந்துங்க. அது மாதிரி அது அந்த நடக்கும் போது அந்த இயற்கை அந்த சிக்னல் கொடுக்கும். அந்த மாதிரி நான் நின்றுட்டு இருக்கிறப்ப அந்த சிக்னல் கிடைச்சது. சிக்னல் கிடைச்சதுன்னா ஏத்த மாதிரி அப்படியே வேஷ்டி கட்டிட்டு ஜிப்பா போட்டுக்கிட்டு அந்த மஞ்சள் துண்டை மேல போட்டுக்கிட்டு அப்படியே நேரடியாக அப்படியே நிக்கிறார் வேதாத்திரி மகரிஷி. அவரு பொள்ளாச்சியில் இருக்கிறார். அந்த நேரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா மேற்கு திசை நோக்கி நின்றுகிட்டு இருக்கேன். அவர் காட்சி கொடுத்தார். அந்த நேரத்துல என் காது கேட்கல, கண்ணு அது மட்டும் தான் இருக்குது. சைடுல எதுவுமே கிடையாது, எந்த காட்சியும் கிடையாது. அதே ஒரே ஒரு காட்சி. அந்த அந்த காட்சி கிடைத்ததுக்கு பிறகு என்ன ஆச்சுங்க, அந்த மேற்கு திசையிலிருந்து அந்த நிலவிலிருந்து ஒரு வெளிச்சம் அப்படியே நேரடியாக டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி என் ஆக்குனைக்குள்ளார போய் அப்படியே உயிர் முழுவதும் கலந்து வேற லெவல் போயிடுச்சு. அது முடிஞ்சதுங்க. அப்பா, என்ன பெருமோ, என்ன உணர்வு! ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த அன்பும் கருணையுமா? அதனாலதான் தலைப்பு என் அன்பே என் உயிரே. ஏற்கனவே கூட இந்த ப்ரோக்ராம் நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அந்த ஒரு 4:30 மணி அளவிலே அறிவித்தவர்களுடைய வளம் அவருடைய குருவின் அன்பும் கருணையும் நினைந்து திருப்புலகுக்கு முன்பாக ஆனந்த கண்ணீரால இது செய்வாங்க இல்ல, கோயில்ல தண்ணீரை அபிஷேகம் செய்வாங்க இல்ல, அந்த மாதிரி அருவி திருக்கோயிலுக்கே கண்ணீரால அபிஷேகம் செய்த மாதிரி எல்லாமே முன்னாலே அதை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த இதுல அதை பார்க்கும்போது என்னமா பாப்பாரு தெரியுங்களா? அது என்ன அந்த கண்ணை பாரு. யாருக்காவது இதுல வேதாத்திரி மகரிஷி இருக்கும்போதே நான் போய் பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னு ஏங்குனீங்கன்னா நிஜமாவே நீங்க நல்லா ஏங்குங்க. எங்களுக்கு கிடைத்ததை விட உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். ஏன் அப்படின்னா அந்த உருவத்தை பார்க்க முடியலங்கிற ஏக்கம் இதை விட அதிகமான ஏக்கத்தை கொடுத்து அது ஊடுருவி உங்களுக்கு எங்களை விட உங்களுக்கு அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அவர் ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னா நோ அப்பீல். வார்த்தை நான் எழுத்து நான் சொல்வதற்கு இப்ப வார்த்தையை தேடுறதுக்கே முழுமையாக என் உணர்வை வெளிப்படுத்தவே முடியல. வெளிப்படுத்தினாலும் உங்களால புரிந்து கொள்ள முடியுமா? தெரியல இருக்கலாம். யாரோ இங்கொன்னு எதிர்காலத்துல கூட யாராவது யூடியூப்ல பார்த்த கூட செம்ம ஸ்டேஜுக்கு போகலாம். ஆனால் அவருடைய அந்த அன்பையும் கருணையும் அந்த பார்வையில பார்த்தீங்கன்னா அவ்வளவு செஞ்சுட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே எழுந்து போயிட்டு இருப்பாரு. அத்தனை பேருக்கு மாறி வழங்கியிருப்பார். சர்வசாதாரணமா நடந்து போவாருங்க. நான் பேச்சு துவக்கத்துல அனைவரும் இதே வாழ்க அப்படிங்கிறது எங்க கத்துக்கிட்டேன்னா, அதன் பிறகு ஒவ்வொரு முறை இந்த திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் அவரு பேசி அவரு போகும்போது அனைவரும் இனிதே வாழ்கன்னு சொல்லிட்டு போவார். அந்த நினைவுக்கு தான் நான் அதை சொல்லுவேன்.
அவரோட துரியா இதுல இருந்தவெல்லாம் பண்ணும்போது இங்க உணர்வுலாம் கிடையாதுங்க. அப்படியே பெரிய போட்டி தான் நடக்கும். அப்படியே மேல போனா அதுக்கு மேல அவரு போனா அவருக்கு மேல நம்ம போனா அதுக்கு மேல போனா அதுக்கு மேல போனா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த ஒரு தாய் உள்ளம் ஒரு தாய் உள்ளம் எப்படி குழந்தை இடத்துல எப்படி தோற்று போற மாதிரி நடிக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி அந்த துரியாத தவங்கிறது அது சாதாரணமான தவெல்லாம் கிடையாதுங்க. அப்படியே ஒருத்தரை மீறி மேல போயிட்டு செம போட்டி. அப்படியே மேல அது எப்படி சொல்றது? மேல ஒரு இடத்துல என்ன அதுக்கு மேல அவர் போய் நிப்பாரு. நான் அதுக்கு மேல போய் நிக்கிறது, அதுக்கு மேல போய் நிக்கிறது. இந்த தாய் எப்படி தன்னுடைய குழந்தையிட தோற்று போவாளோ, அதே போல ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல போயிட்டு அங்க இருந்து பார்த்தா, இவரால மேல வரவே முடியல. ஏன்னா அந்த தாய் இல்லம். என்ன அற்புத விளையாட்டு தெரியுங்களா? இப்ப என்ன மாரி சும்மா நம்பலாம் உட்கார்ந்து தியானம் பண்ணிலாம் அந்த ஸ்டேஜுக்கு முடியாதுங்க. அவருடைய ஆற்றல் குடுத்த காரணத்தினால அந்த மாரி. அந்த துரியோதனத்தெல்லாம் மறக்கவே முடியாது. இப்ப நெனச்சா கூட அப்படியே மிதக்கிற மாரி இருக்குதுங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த அறிவ நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. பிடிக்கவே முடியாது. நமக்கு அறிவுலாம் கிடையாது. எப்படி அறிவு சுத்த வெளியில போய் ஒண்ணுமே தெரியாம போயிருது பார்த்தீங்களா? அங்க அறிவு இருந்தா தானே ஏதாவது தெரிஞ்சுக்க முடியும். அதே போல இவர பிடிக்க போனோம் என்றால் தோல்வி தான் கிடைக்கும். இருந்தாலும் அதன் காரணமாக ஒரு அனுபவம் கண்டிப்பா கிடைக்கும். இருந்தாலும் இந்த நேரத்துல நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது என்றால், எந்த மாரி அனுபவம் ஏற்பட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அதை பிடித்து வைக்கக்கூடாது. இதுதான் அற்புதமான தத்துவம். ஏன்னா, அவர் மட்டும் எப்படி இருந்தாரு? சர்வ சாதாரணமா இருந்தார்ல. எல்லா வேலையும் பார்த்துட்டு ஒண்ணுமே தெரியாம இருந்தார்ல. எதையுமே பிடிச்சு வைக்கலல்ல. யாரு பேசினாலும் அவங்களுக்கு தகுந்த மாரி பேசினார்ல. அது இப்போதான் புரிகின்றது. எந்த அனுபவத்தையும் பிடித்து வைக்கக்கூடாது. ஆறு போல ஓட விட்டுறணும். அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறோம். எதுக்கும் மயங்குவது கிடையாது. மயங்குவது கிடையாதுமா தனித்துவமாக இருந்து நம்ம கொண்டு போக முடியுங்க. வேதாத்திரியத்தை தனித்துவமா இருந்து கொண்டு போக முடியும். இந்த அனுபவங்கள்லாம் மயங்காம இருந்தோம்னா, புகழுக்கோ, பொருளுக்கோ மயங்காம இருந்தா அற்புதமா கொண்டு போலாம். என்னென்னமோ வேலைகள்லாம் பார்க்கலாங்க. அதுல சந்தேகமே கிடையாது. அந்த அளவிற்கு ஒருத்தருக்கு இல்ல, அத்தனை பேருக்கும் குடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த சிக்னல்ல பளிச்சுன்னு அடிக்கணும் அவ்வளவுதான். எல்லா இடத்துலயும் இருக்குது. இயல்பாகவே இருக்குது. உயிர் கலப்பு பெற்ற அத்துணை பேருக்குமே இருக்குது. உயிர் கலப்பு பெறாமலே எங்கேயோ ஒருத்தரு தன்னை அறிந்து கொள்ள வேண்டுங்கிற ஆர்வத்துல இருந்தாலும் அது கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்குங்க. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நிறைவு பெற்ற போது சாதாரணமான ஒரு மடத்துல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு போடுறாங்க பேப்பர்ல. எத்தனாம் மடம் இந்தியாவுல இருக்கு? என்ன போடுறாங்க? இந்த மடத்திலே இருக்கக்கூடியவர் முக்தி அடைந்தார் அப்படின்னு. அடைஞ்சிருக்க மாட்டாரு. பர்மனண்டா ஜீவ சமாதி அடைந்த முக்தி அடைந்த மகரிஷிய பேப்பர்ல அடுத்த நாள் போட்டாங்க மரணம் அடைந்தார். இதுல வேற நம்ம அன்பர்களுக்கு வேற வேற நினப்பு. ஏன் அவர் இறந்து போனார்? ஏன் ஜீவ சமாதி ஆகல? அறிவிலிகால் அறிவிலிகால். உங்களுக்கு தெரியுமா? அவர் ஜீவ சமாதி ஆகலன்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாமே தெரியும். எப்படி நடக்குன்னு தெரியும். ஓஷோவுக்கு தெரியும். எல்லாமே தெரியும்.
தனக்கு விஷம் கொடுக்க போறாங்கன்னு தெரியும். ஓஷோவுக்கு விஷம் கொடுக்க போறாங்கன்னு தெரியும். சரி, இயற்கை வேலையை முடிக்குது, ஒத்துக்கிட்டாரு, முடிஞ்சு போச்சு. இது அவருக்காக, ஓஷோவுக்காக தெரியும். சாக்ரட்டிஸுக்கு நேரடியா வாங்கி குடிக்கிறாரு. இதுவரை இந்த சமுதாயம் மகான்களுக்கு கொடுத்த பரிசு என்ன? சமுதாயம் அப்படி இருக்கின்றது. அந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்கிறது அவர் வந்தார். இது அவரே சொன்னது. இதுவரை வாழ்ந்த மகான்களுக்கு இந்த சமுதாயம் கொடுத்த பரிசு என்ன? இனிமே அதெல்லாம் மாறணும். அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதை கொண்டு போகணும். ஓஷோவுக்கு தெரிஞ்சிச்சு என்ன பண்ண போறானுங்க, என்ன எல்லாமே கிளீனாவ தெரிஞ்சிச்சு, அக்செப்ட் பண்ணிட்டாரு, முடிஞ்சது. இவருக்கும் தெரியும், எல்லாமே தெரியுங்க. ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க, எல்லாரும் என்ன பண்ணணும்னு தெரியல. அவர் ஒரு இடத்திலே போயிட்டு சொல்றாரு, நான் ஜீவ சமாதி ஆகிவிட்டேன். இவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாம இருக்கிறாங்க. என்னை ஆழியாருக்கு எடுத்து செல்ல சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு சொல்லிட்டாரு. அவங்க போன் பண்ணி சொல்லிதான் போனாங்க. அவங்க யாருக்கு புரிஞ்ச என்ன, புரியாட்டி என்ன, ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்காட்டி என்ன வேணாலும் பேசிட்டு போங்க. உண்மை மாறாத, எப்பவும் இருக்கக்கூடியவர். இன்னொன்னு நினைவுக்கு வருதுங்க. சென்னையில ஒரு பேராசிரியை மகரிஷி நிறைவு பெற்றதுக்கு பிறகு அந்த அதுக்கு பேர் என்ன சொல்றது, அந்த பேர் நான் சொல்ல மாட்டேன். ஆடியோல மகரிஷி இருக்கிறார்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க மௌனம் இருந்திருக்கிறாங்க. மகரிஷி இருக்கிற இடத்துக்கு இருக்கிறன்னா அந்த இடம் மட்டும் இல்ல, எல்லா இடத்துல இருக்கிறாரு, எங்கேயுமே இருந்திருக்கின்றார். அந்த இடத்துல போய் மௌனம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணு தோணுச்சு, டைரியில அதை எழுதி வச்சுட்டாங்க. இது 2007 2008 நடந்ததுங்க. 2010 நாங்க மலேசியாவுக்கு போயிட்டு வரோம். 24 பேர் போறோம். அதுல 17 பேர் வேதாத்திரி மகரிஷியுடைய சீடர்கள். போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவங்க டைரியில எழுதுறாங்க பாத்தீங்களா, அந்த டைரியில எழுதுனது அவங்க மறந்துட்டாங்க. இங்க வந்ததுக்கு பிறகு தற்செயலாக அந்த டைரியை எடுத்து பாக்குறாங்க. அதன் பிறகு இன்னொரு அன்பர் மூலம் எனக்கு தெரிவித்தாங்க என்னவென்றால், அந்த டைரியில எழுதுனது என்னென்றால், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு என்னுடைய சீடர்கள் மலேசியாவுக்கு செல்வார்கள். அவர்கள் சென்று வந்ததுக்கு பிறகு உலக சமாதானத்துக்காக பாடுபடுவார்கள் அப்படின்னு எழுதி. நாங்க போனது 2010, எழுதுனது 2007, எழுதுனதே மறந்துட்டாங்க. போயிட்டு தற்செயலா பாக்குறப்பதான் அந்த டைரியில இருந்ததே தெரியுது. எனக்கு சொன்னாங்க, நான் போய் என்ன நினைக்கிறதாங்க, ஒன்றும் நினைக்க தேவையில்ல, எல்லாமே எல்லாம் சுகமா நடக்குங்க, நம்ம ஜாலியா இருக்கலாங்க, எங்கேயுமே கட்டுப்பாடே கிடையாது, நாளைக்குதான் சுதந்திர தினம். ஏங்க, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சுதான் அந்த காலகட்டத்தில் அவர் இருக்கிறப்ப அவரு வேதாத்திரி மகர்ஷி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க? ஏங்க, ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு இல்ல, உலகத்து மக்கள் அத்துணை பேருமே ஆன்ம விடுதலை பெறணும்னு பாடுபட்டாருங்க. ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கிற நாடா? உலகத்துல அத்துணை பேருக்கும் விடுதலைக்காக, சுதந்திரத்துக்காக ஒரு பாடுபட்டாரு. அதனால நம்ம எதையுமே பிடித்து வைக்காம ஆறு போல ஓட விட்டு, அதாவது அது அதாவது ஜாதி, மதம், இனம், மொழி எதுவுமே இல்லாம அப்படியே பூமி உருண்டைய ஒன்றாக
நிஜமா அந்த மாறினா அது பிராக்டிஸ்லாம் பண்றது இல்ல. எல்லாமே நீங்க பிடிச்சு வைக்கிறேன்னா எல்லாமே ஓடிடுங்க. அந்த அந்த நிலை இருக்கக்கூடிய எத்தனை தனி மனிதர்கள் அந்த மாதிரி உணர்வுகளோ அதை பொறுத்து பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுங்க. அதனால வேற எல்லாம் அது பகிர்ந்து கொள்ள முடியாதுங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மகிழ்ச்சி நடத்தி இருக்கின்றார். அதனால நாம என்ன பண்ணலாம்? கெட்டியா பிடிச்சா போதும். அது தானா நடந்துகிட்டு இருக்கும். என்னென்னமோ எல்லாமே அதெல்லாம் தானாவே நடந்து கொண்டிருக்கும். அங்க நமக்கு வேலையே கிடையாதுங்க. கெட்டியா பிடிக்கிறது ஒன்று மட்டும்தான். ஆகவே அந்த உயிர்கலப்பு பெற்ற நாம மேலும் உயிர்கலப்பு பெற்று மிக சிறந்தவதாக வாழ்க்கை நடத்தி காட்டி மகரிஷி அவங்க சொன்னது வாழ்ந்து காட்டினார். ஒருத்தர் வாழ்ந்து காட்டினதுக்கு இந்த மாதிரி மாற்றம்னா ஒவ்வொரு வாழ்ந்து காமிச்சும் எப்படி இருக்குங்க. அந்த மாதிரி வாழ்ந்து காட்டி நிறைவாக நிறைவாக வாழ்ந்து எப்போது நினைச்சாலும் அந்த நிறைவு வரணுங்க. வேற குறையே இருக்கக்கூடாது. நூறு குறை இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட எந்த நிறை குறை இருந்தாலும் முதலாவதாக நம்மை நாமே அப்படியே ஏத்துக்கலாம். நம்ம குறைய நாம ஏத்துக்க வேற யாரும் ஏத்துக்க போறாங்க? என் குறைய சரி பண்ண வேணாம் வேணாங்க. அப்படியே என்ன நம்ம கிட்ட இருந்தாங்க அப்படியே ஏத்துக்கிட்டோம்னா எல்லாமே தானா சரியா போயிடும். நம்ம வேலையெல்லாம் வெளியில தான் செய்யணும். எப்படி செய்யணும், என்ன மாதிரி செயல் செய்யணும், எப்படி நன்மை தரக்கூடிய செயலை செய்யணும், எப்படி எடுத்துக்காட்டா திகழணும், அவர் இதன் காரணமாக தான் உலகத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று கூறி அனைத்து வேதாத்திரி மகரிஷியா நான் உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை தலைவணங்கி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்குதான் உங்களுடைய பிறந்த நாள். நம்ம பிறந்தநாள் கூட இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காது. அவருடைய பிறந்த நாள் ஏன்னா உலகத்துல ஒரு அவதாரம் செய்யறது அந்த மாற்றத்தை ஏற்படுத்திருக்கிறதுல. ஆனா அந்த பிறந்த நாமளே பிறந்த நாள் தான். ஆக மீண்டும் உங்களுக்கு பிறந்தநாளை கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம்.